திருப்பத்தூர் அருகே நடந்த மீன்பிடி திருவிழா. நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்பு. மீன்கள் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். மீன்கள் பிடிக்க வந்த இடத்தில் பாம்புகள் அகப்பட்டதால் வேதனை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், சிங்கம்புணரி வட்டார பகுதி கிராமங்களில் உள்ள கண்மாய்களில் நீர் இருப்பு குறைந்து வருவதால் மீன்பிடி திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது. பல இடங்களில் அழிகண்மாய் என்ற பெயரில் இலவசமாகவும், சில இடங்களில் ஊத்தா குத்துதல் என்ற பெயரில் கட்டணம் வசூலித்தும் மீன்பிடிக்க அனுமதிப்பார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்று திருப்பத்தூர் அருகே குண்டைந்தல்பட்டியில் உள்ள பிராமண கண்மாயில் அழிகண்மாய் என்ற பெயரில் இலவசமாக பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் திருக்கோஷ்டியூர், எஸ் கோட்டை, சுண்ணாம்பு இருப்பு, திருக்கலாம்பூர், மதகுப்பட்டி, ஏரியூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும், சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வருகை தந்த 800க்கும் மேற்பட்டோர் இந்த மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்டனர். நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க சுவாமி கும்பிட்ட பிறகு கிராம முக்கியஸ்தர்கள் மீன்பிடிக்க அனுமதி வழங்கினர். மீன்பிடிக்க அனுமதி கிடைத்தவுடன் கண்மாய் கரையில் மீன்பிடி உபகரணங்களுடன் தயாராக இருந்த பொதுமக்கள் ஒரே நேரத்தில் மின்னல் வேகத்தில் ஓடி கண்மாயில் இறங்கி தாங்கள் கொண்டு வந்திருந்த ஊத்தா, கொசுவலை, மீன்பிடி வலை, அரிகூடை, கச்சா உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்கள் மூலம் சிறுவர்கள், பெண்கள் என பலரும் ஆர்வத்துடன் மீன்களை பிடிக்க ஆரம்பித்தனர். தாமரை முளைத்த குளம் என்பதால் மிகவும் சிரமத்தோடு மீன்களை பிடிக்க முயற்சித்தனர். அதிகளவு மீன்களுடன் திரும்பலாம் என்று எண்ணி மீன்பிடிக்க சென்றனர். ஆனால் அவர்களுக்கு போதிய அளவில் மீன்கள் கிடைக்காததால் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தனர். பாம்புகள் அதிகம் இருந்ததால் பலரும் மீன்பிடிக்க கண்மாய்க்குள் இறங்கவில்லை. இருப்பினும் அதையும் பொருட்படுத்தாமல் மீன்கள் அதிகமாகவும் பெரிதாகவும் இருக்கும் என்று கண்மாய்க்குள் சென்றவர்களுக்கு ஏமாற்றமே கிடைத்தது. ஒரு சிலருக்கு மட்டும் ஜிலேபி, குரவை, விரா உள்ளிட்ட நாட்டு வகை மீன்கள் கிடைத்தன. மீன்பிடிக்க வந்த பலருக்கும் ஒரு மீன் கூட கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். மீன்கள் பிடிக்க வந்த இடத்தில் பாம்புகள் பிடிபட்டதால் வேதனையோடு அதனை கூறியபடி திரும்பி சென்றனர்.